ஹாய், வெல்கம் டு டேஸ்டி டெஸ்டிங். இன்னைக்கு சாதம் குலையாமல் அடி பிடிக்காமல் ரொம்ப டேஸ்டான சிக்கன் பிரியாணி சிம்பிளாக குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸில் 4 தக்காளி எடுத்திருக்கேன். 1 கிலோ பிரியாணிக்கு 4 தக்காளி கரெக்டாக இருக்கும். மீடியம் சைஸில் 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம் சேர்த்துற அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட் வரும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3/4 கைப்பிடி புதினா, 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கிறேன். இது அளவான காரமாக இருக்கும். 10-12 கிராம்பு, 4 பட்டை, 7-8 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு. ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு ஏலக்காவை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் விடாமல் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த பொடி சேர்த்து செஞ்சு பாருங்கள், பிரியாணி ரொம்பவே வாசனையாக இருக்கும். 1 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ ரைஸ் எடுத்துருக்கேன். இதை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். வறுத்து வச்சிருந்த பொருட்களை மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் போல் தயிர் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு எடுத்திருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு 3 சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதையும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தலையை சேர்த்து வதக்கிக்கலாம். புதினா சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நைட்டாக சூடானதுக்கப்புறமா புளிப்பை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தயிர் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியை லைட்டாக கலந்து விடுங்க. ரொம்ப ஃபோர்ஸாக கிளறிங்க அப்படின்னா அரிசி உடஞ்சிரும். இடையில உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. நல்ல மணமான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாதம் குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. சிக்கனும் ட்ரையாக இல்லாமல் நல்லா ஜூஸியாக இருக்குது.
இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.